श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमणित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमनुं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्यदेशिकदयैकपात्रं प्रज्ञा विरक्ति करुणादिगुणौघवासम् आचार्य सप्तशती काव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्य महादेशिकमाश्रयामः। श्री उवे मन्नार्गुडी कंदाडे गोपालार्य महादेशिकन अनुग्रहित अरुளி செய்த श्रीमद् आचार्य सप्तशतीயில் சத்யவிரத க்ஷேத்திர காண்டம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். வேதாந்த தேசிக திவ்ய சரித்திரத்தில் காஞ்சிபுரத்தில் மங்களாசாசனம் செய்து சத்யவிரத க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தை பற்றிய ஆச்சரியமாக பிரம்மோற்சவத்தை எல்லாம் அனுபவித்து வேதாந்த தேசிகன் அங்கு ஸ்தோத்திர கிரந்தங்களும் தமிழ் பிரபந்தங்களும் அருளி செய்ததை நேற்றைய தினம் அனுபவித்தோம். அந்த உற்சவங்கள்லாம் முடிஞ்சு எல்லாம் திரும்பி வெளியூர்லேருந்து வந்தவாள்லாம் திரும்பி போகிறா. அது 261வது ஸ்லோகம். ஸ்ரீசஸ்யோத்சவ விரதௌ ஸ்வான் ஸ்வான் தேசானயு சர்வே தசசு திசாஸ்வப்யசுபத்விஷததமம் வெங்கடேஷ யசः. ஸ்ரீசஸ்யோத்சவ விரதௌ स्वान् स्वान् देशानयुः सर्वे दशसु दिशास्वप्यशुभद्विशततमं वेङ्कटेश यशः. விதததமம் கிளியர், அதாவது உற்சவம் முடிஞ்சதும் அந்த ஸ்ரீயப்பதி ஸ்ரீ லக்ஷ்மி கேள்வன் பெருந்தேவி நாதன் வரதராஜ பெருமாளுடைய உற்சவம் முடிந்ததும் பக்தர்கள் வெளியூர்லேருந்து வெளி ஊர்லேருந்து பல அண்டை கிராமங்களிலிருந்து நகரங்களிலிருந்து வந்தவர்கள்லாம் அவளோட பிளேஸ்க்கு போயிட்டா. அது ஒரு லைன். அடுத்த லைன், வெங்கடநாதன் ஆச்சாரிய சார்வபௌமன் வெங்கடநாதனுடைய களங்கமற்ற புகழ் 10 திசைகளிலும் பிரகாசம் அடைந்தது. வாட் இஸ் த கனெக்ஷன்? உற்சவம் முடிஞ்சது, எல்லாரும் திரும்பி போயிட்டா. அதுக்கப்புறம் ஆச்சரியமாக களங்கமற்ற புகழ், வெங்கடநாதனுடைய களங்கமற்ற புகழ் 10 திசைகளிலும் பிரகாசம் அடைந்தது. அதாவது 8 திசை இந்த பக்கம், அப்புறம் மேலே கீழேயும் சொல்லலாம், 10 திசைகளில். கனெக்ஷன் என்னென்னா, இங்கே வந்தவாள்லாம் வேதாந்த தேசிகனை கண்கூடாக பார்த்தா. அவருடைய பக்தி அனுபவத்தையும் அவருடைய தேஜஸையும் அவருடைய அந்த ஸ்தோத்திர கிரந்தம் ஸ்லோகம் பிரபந்தம் அதை இயற்றும் தன்மையையும் அவர் கட்டாட்சித்தவர்கள். இவர்கள்லாம் அவரை பார்க்கும்போதே அவர்களுக்கு அவ்வளவு மரியாதை மதிப்பு பக்தி ஆச்சாரியன் மேலே வந்து அவரை பற்றி தெரிந்து கொண்டு இவர் திரும்பி போய் அங்கே இருக்கிறவா எல்லார்கிட்டையும் கிராமமாக அதை சொல்லின்னு இருக்க. அதனால் அவருடைய புகழ் பரவியதுன்னு அதை கனெக்ஷன் அனுபவிக்கணும். அடுத்தது, காஞ்சியாம் கதாச்சித பவத் பாதா சீதஜ்வரேண சாதூனாம் பத்யாஷ்டகேன தஸ்யாஹ சாந்த்யை துஷ்டாவ சக்ரமத சௌரேஹ. காஞ்சியாம் கதாச்சித பவத் பாதா சீத ஜ்வரேண சாதூனாம், சீதஜ்வர குளிர்ஜ்வரம், பத்யாஷ்டகேன தஸ்யாக சாந்தியை துஷ்டாவ சக்ரமத சௌரேஹே. ஒரு சமயம் காஞ்சியில் சுவாமி தேசிகன் எழுந்தருளிருந்த போது திருப்புட்குழி அங்கே பக்கத்தில், அங்கே பெரும்பாலான மக்கள் குளிர் ஜுவரத்தால் மிகவும் துன்புற்றதை கேட்டு அவ்வளவு வாத்சல்யத்துடன் சுவாமி அந்த துன்புற்றதை அதை கேட்ட உடனே இந்த ஸ்தோத்திரத்தை சுதர்சனாஷ்டகம் என்ற ஸ்தோத்திரத்தை அருளி செய்ததாகவும் அதுக்கு அடுத்தது ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தை அருளி செய்ததாகவும்
அதனால் மக்கள் நோய் நீங்கி இன்புற்றதாயும் பெரியோர் கூறுவர். அந்த துன்பத்தை போக்குவதற்காக தேசிகன் சுதர்சனாஷ்டகம் என்ற 8 ஸ்லோகங்களால் சக்கரத்தாழ்வாரை ஸ்தோத்திரம் பண்ணினார். மக்கள் அதனை ஜபித்து குணமாயினர்னு சொல்லலாம். இல்லை, இவரே அதை ஸ்தோத்திரம் பண்ணதுனால சுதர்சனாழ்வானுடைய அருள் பெற்று எல்லாரும் குணமாயினர்னு சொல்லலாம். இந்த ஸ்தோத்திரத்தில் சுதர்சனாஷ்டகம் ஸ்தோத்திரம் 8 ஸ்லோகம், அதுவும் ரொம்ப ஆச்சரியமான மீட்டர். அந்த மீட்டருக்கு திருத்தின்னு பேரான், திருத்தி சந்தஸ். ஒரு பாதத்திற்கு 18 எழுத்துக்கள். அதுவும் ந த ப ந த ப அப்படின்னு கணங்களின் பெயர். ஸ்தோத்திரத்தில் கூறப்பட்ட பெருமை அனைத்தும், இந்த ஸ்தோத்திரத்தில் கூறப்பட்ட பெருமை அனைத்தும் அகிர்புண்யர் என்ற ருத்ரனாலும் விரிவாக பேசப்பட்டவை. இப்படி ரொம்ப அழகாக அஷ்டகம் அப்படின்னா 8 ஸ்லோகம். எம்பெருமானுடைய வலக்கரத்தில் விளங்கும் சக்கரத்தாழ்வான் சுதர்சனம் என்ற திருநாமம். வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு என்று பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்தார். சுதர்சனம் என்ற ஆயுதத்தை பற்றி 8 ஸ்லோகங்கள். நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உபநயனம் செய்விக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் விவாகமான பெண்களுக்கும் அவசியம் சமாசிரயணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி தாபசம்ஸ்காரம் சுதர்சன பாஞ்சஜன்யங்களின் காய்ச்சி ஒத்துதல் என்ற தாபசம்ஸ்கார முத்திரையை பெற வேண்டும். இதற்கு பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லுவாங்க. மந்திரோபதேசம் முதலியவையும் அப்போது செய்யப்படும். இவ்வாறு தோள்களில் இந்த முத்திரையை பெற்றவர்களுக்கு யமபயம் கிடையாது. தே வைஷ்ணவா புவின யாந்தி யமஸ்ய மார்க்கம் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. பிரதிபடஸ்ரேணி பீஷணா அரகுணஸ்தோம பூஷணா ஜனிபயஸ்தான தானனா ஜகதவஸ்தான காரண நிகில துஷ்கர்ம கரிஷனா நிகமசத்தர்ம தரிசனா ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா. எவ்வளோ அழகான ஒரு மீட்டரோட சுதர்சன் ஏழ்றா மாதிரியே அவர் அனுபவிச்சிருக்கார் சுவாமி. எதிரிகளின் கூட்டங்களுக்கு பயத்தை தருபவர், உத்தமமான அநேக திருக்கல்யாணங்களால் அலங்கரிக்கப்பட்டவர், பிறவி என்கிற ஆபத்துக்கு காரணமானவற்றை தாண்டுவிப்பவர், நம்மளை தாண்டச் செய்பவர், உலகம் சீராக நடப்பதற்கு காரணமானவர், சகலவித பாபங்களை அழிப்பவர், வேதத்தில் கூறப்பட்ட நல்ல தர்மங்களை காட்டி அருள்பவர். ஏ சுதர்சன ஆழ்வாரே தேவரீர் வாழ்க வாழ்க ஜெய ஜெயஸ்ரீ என்று அனுபவிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் அதுவும் சுதர்சன ஆராதனம் பண்ணால் எந்த விதமான நோய்களும் போயிடுமா. சுதர்சன ஹோமம் பண்ணுவா, சுதர்சன மந்திர ஜபம் பண்ணுவா, சுதர்சன அர்ச்சனை பண்ணுவா. இதெல்லாம் நார்மல் பாப்புலர் மெத்தட். சுதர்சன அஷ்டகம் இப்போ வாத்ஸ்ய வரதகுரு ஹேதி புங்கவஸ்தவம்னு ஒன்று பண்ணார். அதே மாதிரி சுதர்சன சதகம் அப்படின்னு கூரநாராயண ஜீயர் அவர் பண்ணார். இப்படி ஒவ்வொருத்தரும் சுதர்சனை பற்றி ஆச்சரியமாக அனுபவித்திருக்கிறார்கள். அதுவும் ஷமித விஸ்வக் பயாமயா அப்படின்னு கடைசி ஸ்லோகத்தில் வரும். 8வது ஸ்லோகம் சமித விஸ்வக் பயாமயா, அதாவது சுதர்சனன் பயத்தை போக்குவான், நம்முடைய எல்லா நோய்களையும் தீர்த்து வைப்பான்னு தெரிகிறது. அதுலேருந்து அந்த நிகழ்ச்சி திருப்புட்குழியில் குளிர் ஜுவரம் வந்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்ட நிகழ்ச்சி உண்மை என்று தெரிய வருகிறது. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் சுவாமி ஆச்சாரிய சப்தசதியில் அகில பிரகரண விஷயம் சக்ரே அசௌ ஷோடசாயுத ஸ்தோத்திரம் நானா க்ஷேத்திர நிவாசி ஸ்ரீபதி சம்சேவனான்னனந்தத ஸ்ரீபதி சம்சேவானான்னனந்தததः அகில பிரகரண விஷயம் சக்ரே அசௌ ஷோடசாயுத ஸ்தோத்திரம் நானா க்ஷேத்திர நிவாசி ஸ்ரீபதி சம்சேவானானந்தததः. நனந்த அப்படின்னா என்ஜாய் பண்ணார். ஏன்னா பெருமாள் வேறு பெருமாள் நிறைய இடத்துல ஷோடசாயுத ஸ்தோத்திரம் இங்கே பண்ணிவிட்டு ஸ்ரீ சுதர்சனின் ஷோடசாயுத 16 ஆயுதங்கள் போற்றி அவர் ஷோடசாயுத ஸ்தோத்திரம் என்ற கிரந்தத்தை அருளி
பல திவ்ய தேச எம்பெருமான்களை துதித்து மிகவும் மகிழ்ச்சியுடன் விளங்கினார் அப்படிங்கிறார். 16 ஆயுதங்கள், சக்கரம், பரசு, குந்தம், தண்டம், அங்குஷம், அப்புறம் சதமுக அக்னி, 100 நாக்குகளை உடைய நெருப்பு, நிஸ்திரிம்சம் அதாவது வாள், சக்தி, பஞ்சஜன்யம், ஷார்ங்கம், பாசம் பாசக்கயிறு, ஷீரா, வஜ்ரம், கதை, முஷலம், சூலம், இப்படி ஒவ்வொன்று 16 ஆயுதங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம். அதுவும் அங்கேருந்து பல இடங்களுக்கு அவர் சென்றார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் கடிகாச்சலம், ஹனுமன் நகரம், திருச்சானூர், திருப்பதி, திருவேங்கடம், துவாரகா, உத்தர மதுரா, நமிஷாரண்யம், கோவர்தனம், பிருந்தாவனம், புஷ்கரம், அயோத்தியா, காஷி, பிந்து மாதவ க்ஷேத்திரம், சிம்மாச்சலம், வராக நரசிம்மன், ஸ்ரீகூர்மம், அகோபிலம், புருஷோத்தம க்ஷேத்திரம், பூரி ஜெகநாதன், திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், இங்கெல்லாம் போனதா அப்புறம் வரப்போகிறது. அதுக்காக இங்கே இந்த ஸ்லோகத்தில் நானா க்ஷேத்திர நிவாசி, பல திவ்யதேச எம்பெருமான்களை துதித்து மிகவும் மகிழ்ச்சியுடன் விளங்கினார் வெங்கடநாதன் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஷோடசாயுத ஸ்தோத்திரம் 16 ஆயுதங்கள் கொண்ட ஆச்சரியமான ஸ்தோத்திரம். அந்த ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தில் அதுவும் ரொம்ப அழகாக சுவாமி சுசங்கல்ப கலாகல்பை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தன்னுடைய சங்கல்பத்தில் ஒரு அம்சம் போல இருக்கும் திவ்யமான 16 ஆயுதங்களோடு கூடிய பரமபுருஷன் உங்களோடு சேர்ந்து இருக்கட்டும். சுசங்கல்ப கலாகல்பை ஆயுதேஸ்வரா ஜுஷ்ட ஷோடசபிர் திவ்யகி ஜுஷதாம்ப பரப்புமான். எம்பெருமானுடைய சங்கல்பமே சக்கரத்தாழ்வானாக உருக்கொண்டதாக சாஸ்திரம் சொல்கிறது. அந்த சுதர்சன ஆழ்வானுடைய சங்கல்பத்தின் ஒரு பகுதி அவருடைய 16 திருவாயுதங்களாக உருக்கொண்டனவோ என்னும்படி அவை விளங்குகிறது. அவற்றால் வழிபடப்பட்டு பரமபுருஷனாய் விளங்கும் ஆயுத ராஜனாகிய திருவாழியாழ்வான் சக்கரத்தாழ்வான் உங்களுக்கு நன்மைகளை அளித்து மகிழச் செய்ய வேண்டும் என்கிறார் சுவாமி. ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திரம். 16 ஆயுதங்களால் 16 வகையான நற்பயன்களை கொடுக்க வல்லவர் இந்த சுதர்சன ஆழ்வான் என்று சுவாமி தேசிகன் சாதித்திருப்பதனால் நோய்கள் போக்குதல், பகைவர்களை விரட்டுதல், ஞானத்தை அருளுதல் போன்ற பல பலன்களை யாராலும் விரும்பப்படுவதனால் இது ஷோடசாயுத ஸ்தோத்திரம் மிகவும் பெருமை வாய்ந்தது. ஸ்ரீரங்கத்திலையும் காஞ்சிபுரத்திலையும் இந்த சுதர்சன பகவானுக்கு தனியாகவே கோயில் இருக்குது. இந்த சுதர்சனத்தின் பெருமையை கூரநாராயணஜியர் சுதர்சன சதகம்னு 100 ஸ்லோகம் பண்ணியிருக்கார். ஸோ இப்படி உபனிஷத்துகளிலும் அதன் சாரத்தை விளக்க வந்த வியாசரால் இயற்றப்பட்ட பிரம்மசூத்திரம், ஸ்ரீமத் பகவத்கீதை, சாத்விக புராணம், ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்துலேயும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே இந்த பிரபஞ்சங்களுக்கு காரணம் என்று அறுதியிட்டு சொல்லப்பட்டுள்ளது. அவரே பற்பல வடிவங்களில் இருந்து படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவையெல்லாம் செய்கிறது. அந்த வகையில் 16 ஆயுதங்களை கொண்ட சுதர்சன ஆழ்வாரும் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஒரு அவதாரம் என்கிற இந்த விஷயம் இந்த ஸ்தோத்திரத்தின் 2வது ஸ்லோகத்தில் சக்கர ரூபஸ்ய சக்ரினகா என்கிறார். அதுவும் ஷோடசாயுத ஸ்தோத்திரம் 2வது ஸ்லோகத்தில் யதாயத்தம் ஜெகச்சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்வதம் பாதுவஸ்தத் பரம் சக்கரம் சக்கர ரூபஸ்ய சக்ரினகா. உலகில் ஒரு சக்கரம் போல் சுழன்று கொண்டே இருக்கு. காலம் என்ற தத்துவம் வினாடி, நாழிகை, நாள், மாதம், வருஷம் என்ற முறையில் சாஸ்வதமாக சுழன்று கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் ஆயுதங்களுள் தலைமை பெற்ற சக்கராயுதத்துக்கு அடங்கி நடப்பன. எம்பெருமானே இந்த சக்கராயுத வடிவமாய் கொண்டுள்ளான். மிக உயர்ந்த அந்த சக்கராயுதம் உங்கள் அனைவரையும் காத்தருள வேண்டும் என்கிறார் சுவாமி. அதுவும் ஜுஷ்ட ஷோடசபி திவ்யை ஜுஷதாம்ப பரப்புமான். பரமபுருஷன் சக்ரி என்றெல்லாம் கூறப்பட்டிருப்பதால் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இப்படி ரொம்ப அழகாக சுவாமி சுதர்சனாஷ்டகமும் ஷோடசாயுத ஸ்தோத்திரமும் நமக்கு அருளி செய்து நாம் எல்லாம் அந்த ஸ்ரீ சுதர்சன ஆழ்வாரின் கிருபைக்கு பாத்திரமாகும்படி அருளி செய்துள்ளார் பரம வாத்சல்யத்துடன். அடியேன் சுவாமி தேசிகன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.